ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில்லட் தோசை தான். இதுல வந்து அரிசி வகையெல்லாம் எதுவுமே கலந்தது இல்லை. ஹோம்மேடா வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மில்லட் தோசை வந்து சுட போறோம். இதுல என்னென்னன்றதை அப்படியே நான் செஞ்சுக்கிட்டே. நிஷா வந்து மில்லட் தோசை சாப்பிடுனாங்க, அதனால வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமா, மில்லட் தோசை இது வந்து அரிசியே கலக்காதது. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வந்து அரிசி வந்து பொதுவாகவே வந்து வெயிட் போடும். இது வந்து அது அரிசி கலக்காதனால வெயிட்லாம் அவ்வளோவா போடாது. டயட்டுக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம். வேற என்ன விசேஷங்கள்? உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க அரிசி இல்லாம கேழ்வரகு, ராகி, கம்பு அந்த மாதிரி அதெல்லாம் சேர்க்கல. வரகு, தெனை, சாம, சோளம் இந்த மாதிரி பொருட்கள்ல 8 பொருட்கள் வந்து செய்யப்பட்டதுதான் இந்த மில்லட் தோசை. இப்ப நான் வந்து ஒரு சட்டுன்னு நம்ம வந்து 2 நிமிஷத்துல வந்து தோசை ஊற்றிடலாம். நம்ம வேலைக்கு போறவங்கலாம் இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க இப்போ அவசரமா கிளம்பிட்டு இருப்பாங்க. டக்குன்னு தோசை ஊத்தனா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாவும் இதுவும் போட்டு போதுமா? தண்ணியும் மாவு, தண்ணி, உப்பு. இதுல வந்து உப்பெல்லாம் அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளா தான் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து கூட உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க லைட்டா உப்பு போட்டு சேர்த்துப்பாங்க இல்லையா. அதுக்காகத்தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியா சேரு, கம்மியா உப்பு சேர்க்கிறேன். கரெக்டா தான் இருக்கும். இது வந்து கையில தான் கரைச்சிக்கணும். நம்ம வந்து கரண்டில கரைச்சோம்னா அவ்வளவா கரைக்காது. அதே மாதிரி கரண்டில கரைச்சோம்னா கட்டி கட்டியா இருக்கும். அதே மாதிரி கையில கரைச்சோம்னா அந்த கட்டி கட்டியா இல்லாம நல்லா இருக்கும். அதுக்காக கல் அடுப்பெல்லாம் பற்ற வச்சிட்டியா? இல்ல, இது நல்லா கரைச்சி. உங்களுக்கு வேணா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கும், டிஸ்பிளேல வேணாலும் வரும். பார்த்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறவங்க, சுகர் இருக்கிறவங்க, உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணையில் நிஷா வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கவனிப்போட உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து நான் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்குது, வாசனையாக இருக்குது. நல்ல வாசனையாக தான் இருக்குது. ஒரு வித்தியாசமாக, ஒரு தோசை மாவு மாதிரி இல்லாமல் வித்தியாசமான வாசனையாக இருக்குது. எங்க எதனால இதுக்கு மில்லட் தோசைன்னு பேர் தெரியலை, எனக்கு தெரியலை. சரி, நெக்ஸ்ட் டைம் அந்த அக்கடை போனீங்கன்னா கேட்டுக்கிட்டு வந்துடு. ஓகே, இப்போ வந்து தோசைக்கல் வந்து ஹீட் ஆகட்டும். இதில் வந்து ரெண்டு மெத்தடில் ஊற்றலாம். ஒன்று வந்து இந்த ரவை தோசைலாம் வந்து இப்படியே தெளிச்சு விட்டு ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் ஊற்றலாம். நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியும் ஊற்றலாம். நான் வந்து இப்போ 2 மெத்தட்லேயும் நான் ஊற்றி காட்டுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த தெளிச்சு விட்டு ஊற்று பார்ப்போம். நான் அது பார்த்தது இல்லையா, அதுதான் உனக்கு தெரியாதுங்கிறியா? தெரியும், காட்டுறேன். வெயிட் அண்ட் சீ. பார்ப்போமே. இப்போ வந்து முதல்ல தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுறேன். சரி, ஃபஸ்ட்டு அதை ஒழுங்காக எடுத்துட்றேங்கிறியா? தோசையெல்லாம் சூப்பராக வருங்க. நிஷாவுக்கு வந்து அது செய்ய தெரியுமான்னு தெரியல, பார்ப்போம். தெளிச்சு விட்டு ஊற்றுறாளான்னு. தோசை பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அருமையாக வந்துருச்சு. வர்றதுக்கு முன்னாடியே வந்துச்சுங்கிறீங்க. லைட்டாக வந்து எண்ணெய் நான்ஸ்டிக் கல்லில் ஊற்றுனீங்கன்னா தோசை கல்லில் வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி கல்லாக இருந்தால் நம்ம தோசைக்கு டயட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எண்ணெய் எல்லாம் ஊற்றாமல் சாப்பிட்றது நல்லது. வேக வச்சு திருப்பிக்கலாம். பார்ப்போம் உன்னோட மில்லட் தோசை எப்படி வருதுன்னு. சூப்பராக தான் இருக்கு. நீ சாப்பிட்ருக்கியா ஏற்கனவே? நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை இதாக வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு நல்லது. ஆமாம், பாப்பாவே இப்போ நல்லா சாப்பிட்டா சுட்டு தந்ததுக்கு. போட்டு திருப்பி அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கோதுமை தோசை மாதிரியே இருக்கு. கோதுமை தோசை மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 8 வகை பொருள் கலந்துருக்கா நிஷா? எனக்கு தெரியாதுங்க, நிஷாவுக்கு தான் தெரியும் என்னென்ன பொருள் அப்படிங்கிற விஷயம்லாம். எடுத்துடுறியா? எடுத்துடுறேன், இருங்க. அது தோசைக்கல் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா. நல்லா தானே வருது. நீ என்னமோ அப்படி இப்படின்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா தான் வரும்னு இப்போ நான் என்ன எப்படி சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலையே. தண்ணி கரெக்டான பக்குவத்தில் சேர்த்திங்கன்னா தான் தோசை அருமையாக வரும்.
கொஞ்சம் கூட சேர்த்தாலும் கம்மியாக சேர்த்தாலும் வராது. எங்கள் தோசைக்கல் கொஞ்சம் அடி பிடிக்கும். தோசைகள் அடி பிடிக்கும். நம்ம தோசைக்கல் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பழக்கணும். இன்னும் சரியாக இதில் தோசை ஊற்ற மாட்டேன். இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன்லி சப்பாத்தி மட்டும்தான் இதில் போடுவேன். தோசை வந்து இதில் தான் ஊற்றுவேன். நான்ஸ்டிக்கில் தான் ஊற்றுவேன். இதில் வந்து சப்பாத்தி மட்டும்தான். அப்போ இதையும் அதிலே ஊற்றிருக்க வேண்டியது தானே? அந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஊற்றணும். தெளிச்சு விட்டு ஊற்ற முடியாது. இந்த கல்லில் தான் தோசை ஊற்ற முடியும். ஏன்னா எண்ணெய் ஊற்றி மொறுன்னு வராது. உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுனா மொறுன்னு வரும். எண்ணெய் ஊற்றலாம் அந்த கோதுமை தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுதான், வேற எதுவும் இல்லை. விடு, நான் அன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கப்பேன். சாப்பிடுங்க. ரிவ்யூ பண்ணுறதை நீ ரிவ்யூ பண்ணிடு, நான் அப்புறமா சாப்பிட்றேன் உட்காந்து. சூப்பராக வந்துருச்சா? சூப்பர். தெளிச்சு விட்டு ஊற்றுறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தெளிச்சு விட்டு ஊற்றுறதுக்கு இன்னும் தண்ணி நிறையா இருக்கணுமா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெளிச்சு விட்டு ஊற்றுறது. இதுக்கு நீ ஒரு முழுவே மொழி இருக்கலாமே. ஆமாம், இது நிஷா சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரியும். ஆனால் நிஷா அதை கரெக்டாக செய்யலை. தெளிச்சு விடுறதுன்னா அப்படியே தெளிச்சு விட்டு அப்படியே இருக்கும். அப்படி தெளிச்சு விட மாட்டாங்க, கரண்டியில் எடுத்து தான் தெளிப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கணும் நீ. அப்போனா கரெக்டாக தான் வரும் பாருங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா தோசை ரிவ்யூ பண்ண அது வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். நிஷா டேஸ்ட்டு பார்க்குறதுக்குள்ளே இங்கே தோசை இதாகிடுச்சு, வெந்துருச்சு, கருவிடும். அதனால் இதை எடுத்துகிட்டு டேஸ்ட் பார்ப்போமா? என்ன தோசை சுடுற ஒரு பொம்பளை புள்ள. தோசைகள் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து தோசை ஊற்றி நீ அதுக்கு நான்ஸ்டிக்லேயே சுட்டு வந்துருக்கலாம் அழகா. சரி, பரவாயில்ல. நிஷாவுக்கு தோசை நல்லா சுடுவா, என்னன்னு தெரியல, கல் சரியில்லை, அவ்வளோதானே. அது வெங்காயத்தை தேய்ச்சிக்கணும். நல்லா தான் இருந்துச்சு. வெங்காயத்தை தேய்ச்சிக்கணும். வெங்காயத்தை தேய்ச்சி நல்லா வரும். ஓகே, டேஸ்ட் பாரு. இப்போ நம்ம வந்து மில்லட் தோசையை வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். நல்ல வாசனையாக இருக்கு நிஷா. எப்படி இருக்கு? டேஸ்ட்டு எது மாதிரி இருக்கு? சாதாரண தோசை சாப்பிட்ற மாதிரி இல்லை, அந்த கோதுமை தோசை மாதிரி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நல்லா இருக்கு. உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. சூப்பர். ஓகே, வேற என்ன? அது இதில் வந்து ஒரு ஸ்மெல் வருது, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கு ஸ்மெல்ல. ஓகே ஓகே, வேற என்ன? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நீங்களும் ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் 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 பாய். ஏன்னா தோசை நல்லா நீட்டாக சுட்டா இது மட்டும். அது என்ன இந்த தோசை பேர் என்னது? தெளிச்ச தோசை. தெளிச்ச தோசை. தெளிச்ச தோசை வந்து நெளிச்ச தோசை ஆயிடுச்சு, நெளிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. ஆமாம். பாய், see you. பாய். நாங்கள் வந்து மில்லட் தோசை சாப்பிட போகிறோம். ஓகே.